ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா தாங்க. ஏன்னா அந்த மைதா அப்படிங்கிறது முளை நீக்கப்பட்ட எந்த ஒரு நார்ச்சத்தும் விட்டமின்களும் இல்லாத ரசாயன பொருட்கள் கலந்த ஒரு மாவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தினமும் ஏதாவது ஒரு வகையில் மைதா கலந்த உணவுகளை எடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ எப்படி அரிசி அரைச்சா அரிசி மாவு, கோதுமை அரைச்சா கோதுமை மாவுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மைதா எதுல இருந்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மைதா கோதுமையில இருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா மைதா எதுல இருந்து வருது அப்படிங்கிற கிளியரான விஷயத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். மைதா தயாரிக்க மாற்று பொருளா ஆரோரூட் கிழங்கு, மரவள்ளி கிழங்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃபிளார் அப்படிங்கிற பெயர்லயும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்களாம். சிலர் கோதுமை மைதா, மரவள்ளி கிழங்கு மைதான்றதையும் கலந்து தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இது தயாரிப்பாளர்களை பொறுத்துதான் இருக்கு. ஆனா பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்கன்னா மைதா கோதுமையில இருந்துதான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா கோதுமையை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வெந்நீரில் ஊற வச்சு அதை குளிர விட்டு அதுக்கப்புறமா அதை சலிச்சு அதை மிஷினில் விட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு உடைசலா ரவை மாதிரி கிடைக்குது. அதை நம்ம ரவன்னு சொல்றோம். அதே மாதிரி மாவா கிடைக்கிற கோதுமையை கோதுமை மாவு அப்படின்னு சொல்றோம். ஸோ கடைசியில தான் நம்மளுக்கு மைதா கிடைக்குது. அதுவும் எப்படி கிடைக்குதுன்னா அதோட சக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதையும் எப்படியாவது விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் ரசாயனங்கள் எல்லாம் கலந்து அதை ஒரு உணவுப் பொருளா மைதாவா நம்மளுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டே இருக்கும்போது சில பேரோட மைண்ட்ல திடீர்னு ஒரு கொஸ்டின் தோணும். என்னன்னா, அந்த கோதுமையை மட்டும் நல்லதுன்னு சொல்றீங்க, இந்த கோதுமையில இருந்து தானே மைதா வருது, அப்படியே அதை மட்டும் நீங்க உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பதில் இருக்கு. என்னன்னா, கோதுமையோட மேல் தோல், உள் தோல் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிஷின் மூலமா நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு ரப்பர் உருளைகள் மூலமா நசுக்கி ஸ்டார்ச் பகுதியை மட்டும் அதுல இருந்து பிரிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் எம்ப்ரியோ அப்படிங்கிற கருவினையும் தனியா பிரிச்சு எடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எம்ப்ரியோ இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் புரோட்டீன், கொழுப்பு, இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. மைதா தயாரிக்க வெறும் ஸ்டார்ச் மட்டுமே போதும். அப்பதான் மாவு நல்ல மென்மையா கிடைக்கும். சோ அதே மாதிரி கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த கோதுமையை ஃபுல்லா அரைச்சி அதுக்கப்புறமா அதுல இருந்து தவிடு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கோதுமை மாவா கிடைக்கும். இந்த கோதுமை மாவுல தான் புரோட்டீன், கொழுப்பு, அமினோ அமிலம், விட்டமின், நார்ச்சத்து இப்படி பல சத்துக்கள் இருக்கும். ஆனா மைதாவில் இப்படி கிடையவே கிடையாதுங்க. 100% ஸ்டார்ச் மட்டுமே இருக்கிறதுனால சர்க்கரை சத்து மட்டுமே இருக்கு. நான் சொன்ன இந்த நார்ச்சத்து, விட்டமின், புரோட்டீன் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சோ இதுதான் மைதான்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த கோதுமையை மாவா அரைச்சா அது கொஞ்சம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆனா இந்த மைதாவில் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறத்தை மாத்தி வெண்மையாக்கி அதோட பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிற ரசாயனத்தை கலக்குறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு கெமிக்கல் பொருளுங்க. எப்படின்னா, நம்ம தலைமுடிக்க அடிக்கிற டை இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் இந்த ரசாயனத்தை கலக்குறாங்க. அதே மாதிரி ஃபினாயில், ப்ளீச்சிங் பவுடர்ல எல்லாம் கூட இது இருக்கு. சோ இதை மாவுல கலக்கும் போது நீரிழிவை ஏற்படுத்திடும். மேலும் சொல்ல போனா குடலை வெளுக்கிற மாதிரி செஞ்சு வெண்மையாக்கி குடல் புண்கள், அதாவது அல்சர் போன்ற நோய்களையும் உருவாக்கிடும். எப்படி நம்ம வெண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி மைதாவோட வெண்மையை ஊரே போற்றணும் அப்படிங்கிறதுக்காக மைதாவையும் ப்ளீச் பண்றாங்க. வெண்மைனா சாதாரண வெண்மையா என்ன, இப்படி ப்ளீச் பண்ணும்போது அந்த குளோரின் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ச்சோட வினை புரிந்து அலாக்சினா உருவாகுது. இந்த அலாக்சின் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு வேதிப்பொருள். இதை முக்கியமா ஆய்வகங்கள்ல பயன்படுத்துவாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, எந்த ஒரு வியாதிக்குமே மருந்து முதல்ல எலிய வச்சுதான் பரிசோதனை செய்வாங்க. அப்படி சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முதல்ல எலிய பரிசோதனை செஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பரிசோதிக்கும் போது எலிக்கு சர்க்கரை நோய் வரணும் இல்லையா, அப்படி சர்க்கரை நோய் வரதுக்காக தான் இந்த அலாக்சினை எலிகளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த அலாக்சின் மைதாவில் இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும், இதை பத்தி கண்டிப்பா நம்மளுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதை பத்தி சொல்லணும்னா, மைதாவில் பூஞ்சை உருவாகாம இருக்கிறதுக்கு மேக்ரிங் அப்படிங்கிற ரசாயனத்தை சேர்க்கிறாங்க. இதுவும் நம்ம உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய ஒண்ணுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மைதாவோட சுவையை கூட்டுவதற்காக மோனோ சோடியம் குளூட்டோமேட் அப்படிங்கிற ரசாயனத்தையும் சேர்க்கிறாங்களாம். இது நம்மளுடைய மூளை திசுக்களை பாதிக்கும். இதனால பலவித நோய்களையும் உண்டாக்கும். முக்கியமா மைதாவில் குளோரின் டை ஆக்சைடு, பொட்டாசியம் புரோமைட், அமோனியம் கார்போனேட், சுண்ணாம்பு இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்குறாங்க. இயற்கையா கிடைக்கிற உணவுப் பொருட்கள்ல இந்த ரசாயனங்கள்லாம் கொஞ்சமா தாங்க இருக்கும். ஆனா இதோட நிறம், சுவை, நெகிழ்வுத்தன்மை அப்புறம் ரொம்ப நாட்கள் கெடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரசாயனங்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க. முக்கியமா மைதாவில் கார்போஹைட்ரேட் 78% தான் இருக்கு. அதே மாதிரி விட்டமின் கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மைதா மாவு 1930ஆம் ஆண்டுல அமெரிக்காவில் அறிமுகமாச்சான். இதை பசை மாவுக்காக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி இந்தியாவிலையும் சுவரொட்டிகள் ஒட்டுவதற்காக பசையாக மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். ஆனா இப்போலாம் தலைக்கீழ மாறி போச்சு. சில நாடுகள்ல மைதா மாவை பயன்படுத்தவே கூடாதுன்னு தடையும் செஞ்சிருக்காங்களாம். ஆனா மத்திய உணவு பொருள் தர நிர்ணய கழகமோ இல்ல இந்திய மருத்துவர்கள் சங்கமோ அப்படி எந்த ஒரு எச்சரிக்கையும் அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மளிகை கடைகள்ல நைட்டு உலாவர இந்த எலிகள் கூட மைதா மாவை தொட மாட்டேங்குதான். ஆனா நம்ம மைதா மாவு கெடுதல்னு தெரிஞ்சும் ஏதாவது ஒரு வகையில ஒரு உணவு மூலமா எடுத்துட்டு தான் இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் மைதா மாவு அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் உணவில் மைதா மாவை எடுத்துக்க மாட்டீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.